ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14 புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் 14ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். எப்படி சோமன் ப்ரஹஸ்பதியின் மனைவியை அபகரித்து சென்று அவளது கர்ப்பத்தில் புதன் என்ற மகனை பெற்றார் என்பதை இந்த அத்தியாயம் விவரிக்கிறது. புதன் புரூரவஸை பெற்றார். அவர் ஊர்வசியின் கர்ப்பத்தில் ஆயு முதலான 6 மகன்களை பெற்றார். கர்ப்போதகசாயி விஷ்ணுவின் நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மதேவர் பிறந்தார். பிரம்மாவின் மகன் அத்ரி, அத்ரியின் மகன் சோமன். இவர் எல்லா மூலிகைகளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அதிபதியாகி பிரபஞ்சத்தையே தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார். தேவகுருவான பிரகஸ்பதியின் மனைவி தாரையை அவர் கடத்திச் சென்றார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் பெரும் போர் மூண்டது. ஆனால் பிரம்மா பிரகஸ்பதியின் மனைவியை சோமனின் பிடியிலிருந்து மீட்டு அவளை தன் கணவரிடம் ஒப்படைத்தார். இதனால் யுத்தம் நின்றது. தாரையின் கர்ப்பத்தில் சோமன் புதன் என்ற ஒரு மகனை பெற்றார். புதன் பிறகு இளையின் கர்ப்பத்தில் ஜலன் அல்லது புரூரவஸ் என்ற ஒரு மகனை பெற்றார். புரூரவஸின் அழகில் மயங்கிய ஊர்வசி அவருடன் சில காலம் வாழ்ந்தாள். ஆனால் ஊர்வசி புரூரவஸை விட்டு சென்றபோது அவர் பித்தனைப் போல ஆனார். உலகம் முழுவதிலும் பிரயாணம் மேற்கொண்டிருந்த போது அவர் மீண்டும் ஊர்வசியை குருக்ஷேத்திரத்தில் சந்தித்தார். ஆனால் வருஷத்தில் ஓரிரவு மட்டுமே அவருடன் வாழ ஊர்வசி ஒப்புக்கொண்டாள். ஓராண்டிற்கு பின்னர் ஊர்வசியை குருக்ஷேத்திரத்தில் கண்டு அவளுடன் ஓரிரவை மகிழ்ச்சியுடன் அவர் கழித்தார். ஆனால் மீண்டும் அவள் தன்னை பிரிந்து சென்று விடுவாள் என்று நினைத்து துன்பத்திற்கு ஆளானார். இதனால் கந்தர்வர்களை வழிபடும்படி ஊர்வசி புரூரவஸிற்கு அறிவுரை கூறினாள். புரூரவஸிடம் மகிழ்ந்த கந்தர்வர்கள் அக்னிஸ்தாலி என்பவளை அவருக்கு கொடுத்தார்கள். புரூரவஸ் அக்னிஸ்தாலியை ஊர்வசி என்று தப்பாக எண்ணினார். ஆனால் காட்டில் சஞ்சரித்து வரும் வேளையில் சந்தேகம் தீரவே உடனே அவர் அவளை விட்டு பிரிந்து சென்றார். வீடு திரும்பியதும் இரவு முழுவதும் ஊர்வசியை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அவர் தன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு வேத சடங்கை செய்ய விரும்பினார். அதன் பிறகு அக்னிஸ்தாலியை தான் விட்டு சென்ற அதே இடத்திற்கு சென்றார். அங்கு சமீ மரத்தின் கர்ப்பத்திலிருந்து அஸ்வத்த மரம் ஒன்று வந்திருப்பதை அவர் கண்டார். புரூரவஸ் அந்த மரத்திலிருந்து 2 குச்சிகளை செய்து அவற்றை கொண்டு நெருப்பை உண்டாக்கினார். அத்தகைய ஒரு நெருப்பின் மூலமாக ஒருவன் தன் காம இச்சைகளையெல்லாம் திருப்திப்படுத்தி கொள்ளலாம். அந்த நெருப்பு புரூரவசியின் மகளாக கருதப்பட்டது. சத்திய யுகத்தில் ஹம்சம் என்று அழைக்கப்பட்ட ஒரு சமூக பிரிவு மட்டுமே இருந்தது. பிராமணர், சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரர் என்னும் 4 வர்ணங்கள் அப்போது இருக்கவில்லை. ஓம்காரமே வேதமாக இருந்தது. பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் மட்டுமே வழிபாட்டுக்குரிய விக்கிரமாக இருந்ததால் பல்வேறு தேவ வழிபாடு அப்போது இருக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14 புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் 14ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.